வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ, சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள்: பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். தமிழகத்தில் 1021 மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 60,814 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகங்களின் நடப்பு நிதியாண்டிற்கான 1000 கோடி ரூபாய் இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியா, தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். இன்று காலை சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லும் அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிகிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அவர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொள்கிறார். பின்னர் திருநெல்வேலியிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவர் நேரில் பார்வையிடுகிறார். பெருமழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மத்திய குழுவினர் இன்றும் ஆய்வு செய்ய உள்ளனர். பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் மாவட்டத்தில் 40க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இன்னும் துண்டிக்கப்பட்ட நிலையிலேயே உள்ளன. இருந்தபோதும் அந்த பகுதியில் மக்களை மீட்கவும் அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கவும் இந்திய ராணுவ ஹெலிகாப்டர் மற்றும் இந்திய கடலோர காவற்படையுடைய ஹெலிகாப்டர் மூலமாக அவர்கள் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. சில கிராமங்களில் முடிந்த அளவில் உள்ள மக்களை மீட்பதற்கான முயற்சிகளை தேசிய பேரிடர் மீட்பு படை படகு மூலமாக சென்று மீட்கும் பணியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டத்தின் மழை வெள்ள சேதங்களை கணக்கிடுவதற்காக வந்துள்ள மத்திய குழுவினர் நேற்று முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்துள்ளனர். இன்றும் அவர்கள் மாவட்டம் முழுவதுமே ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கின்றனர். தூத்துக்குடியிலிருந்து லக்ஷ்மணன். இதனிடையே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்கு சென்று மழை காரணமாக சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் சிக்கிய 700 பேரை மாவட்ட நிர்வாகம் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டு அரசு பேருந்துகளில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். ஏரி, குளங்களை முறையாக தூர்வாராததே தென் மாவட்டங்களில் பெரிய பாதிப்பிற்கு காரணம் என பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மாநில அரசு மேலும் துரிதப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்தில் 1021 மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு துணை சுகாதார நிலைய கட்டிடங்களை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 6 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். கோவிட் பாதிப்பு குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இப்போ வந்திருக்கிறது ஒமிக்ரான்ல ஒரு உருமாற்றம் பெற்றிருக்கிற ஒரு வைரஸ். இது அந்த சிங்கப்பூரில் வந்திருக்கிறவங்களுக்கு ஆய்வு செய்த போது ஒரு 3 நாளில் பாசிட்டிவ் இருக்குது, 4வது நாளுக்கு அப்புறம் எடுக்கிறப்ப நெகட்டிவ் ஆகிடுது. இது வெறும் இருமல், சளி அந்த பாதிப்புகளோடு இருக்குது. ஒரு மிதமான பாதிப்பை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ நமக்கு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 20 பேருக்கான பாதிப்பு கண்டறியப்பட்டது. அந்த 20 பேருமே இப்போ நெகட்டிவ் ஆகிட்டாங்க. இதையும் கடந்து இப்போ துறையின் சார்பில் எங்கெல்லாம் காய்ச்சல் அதிகமாக இருக்கிறது என்று கண்டறியப்படுகிறதோ அங்கெல்லாம் RT-PCR பரிசோதனைகளை கூடுதலாக செய்ய சொல்லியிருக்கிறோம். அதனால் ஒரு பெரிய அளவிலான பதட்டமும் இல்லை, பெரிய அளவிலான பரவலும் இல்லை. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகளில் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு சங்கங்களில் நிலுவையில் உள்ள நீண்டகால கடன்களுக்கு தீர்வு காணும் வகையில் சிறப்பு கடன் தீர்வு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு KR பெரியகருப்பன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறு வணிக கடன்கள், தொழில் கடன், வீட்டு வசதி கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நிலுவையில் உள்ள கடன்களுக்கு இந்த திட்டம் பொருந்தும் என்றும் அவற்றிற்கான கூடுதல் வட்டி, அபராத வட்டி போன்றவை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் திரு பெரியகருப்பன் கூறியுள்ளார். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் தென்னிந்திய சுற்றுலா திட்டங்கள் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றிருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் கூறியுள்ளார்.
நேற்று சென்னையில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் குறைந்த செலவில் பல்வேறு சேவைகளை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். சுற்றுலா பயணிகள் விரும்பும் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் முதலமைச்சர் செயல்பட்டு வருவதாகவும் திரு ராமச்சந்திரன் தெரிவித்தார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் செயல்படுத்தப்பட்ட நலத்திட்டங்களை திமுக அரசு முடக்கி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம் போன்ற திட்டங்கள் கைவிடப்பட்டுள்ளதாக கூறினார். அம்மா உணவகங்கள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் இதுவரை 60,814 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், 2014ஆம் ஆண்டிற்கு பின்னர் 39,000 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட பகுதிகளில் 4,612 கிலோமீட்டர் தூர ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகங்களின் நடப்பு நிதியாண்டிற்கான 1000 கோடி ரூபாய் இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களின் ஆதரவே இதற்கு காரணம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் 785 மாவட்டங்களில் இந்த மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் மருந்துகள் வாங்குவதன் மூலம் பொதுமக்களுக்கு 5000 கோடி ரூபாய் அளவிற்கு சேமிப்பு கிடைத்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதோடு விடுபட்டவர்களுக்கு திட்டத்தின் பயன் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த யாத்திரையின் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் மக்களுக்கு எடுத்துரைத்தனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் தங்களுக்கு பேருதவியாக இருந்தது என்றும், இந்த யாத்திரையின் மூலம் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை அறிந்து கொள்ள முடிந்ததாகவும் பயனாளிகள் தெரிவித்தனர். என் பேர் அண்ணாவிங்க. இந்த வீடு கட்டுற திட்டம் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்தோம். யாருடைய இதுவும் இல்லாமல் நேரடியாக ஆன்லைனில் நாங்கள் அப்ளை பண்ணதுனால எங்களுக்கு வீடு ஒதுக்கீடு பண்ணி கொடுத்தாங்க. வீடு கட்டியிருக்கோம். நிறைய திட்டங்கள் இது மாதிரி வந்திருக்கனால நாங்கள் இனிமேல் இந்த மாதிரி திட்டங்களை இது மூலியமாக பயனடைஞ்சதுனால சொல்லி மற்றவங்களுக்கும் அந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்ப்பாங்க. ரொம்ப நன்றிங்க பாரத பிரதமர். என் பேர் இளவரசனுங்க. ஒரு வீடு கட்டினா பல லட்சம்லாம் தேவைப்படும். அந்த பொருள் ஈட்டுற அளவுக்கு எங்களுக்கும் வசதி கிடையாது. சும்மா சாதாரண ஒரு ஓட்டு உள்ள வீட்டில் தான் இருந்தோம். ஏதோ ஐயா மோடி ஐயா கொடுத்ததுனால அதில் ஒரு வீடு கட்டியிருக்காங்க ஐயா. இது மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் பலனடைகிறாங்க, இந்த விஷயம் தெரியாமல் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு இன்னும் மேலும் எல்லாரும் பலனடை மாதிரி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் பலனடைஞ்சதுனால மோடி ஐயாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், கடமைப்பட்டிருக்கோங்க. நடப்பாண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழில் நீர்வழி படுவும் புதினத்திற்காக ராஜசேகரன் என்ற தேவி பாரதிக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதை வென்ற ராஜசேகரன் தேவி பாரதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். இருவரிச் செய்திகள். குவைத் நாட்டின் புதிய மன்னராக பொறுப்பேற்றுள்ள ஷேக் மெஷல் அல் அகமது அல் ஜாபர் அல் சபாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் 2021ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி கலவரத்திற்கு அந்நாட்டு முன்னாள் அதிபர் திரு டொனால்டு டிரம்புக்கு தொடர்பு இருந்ததாக கூறப்படும் வழக்கு காரணமாக அவர் இனி தேர்தலில் போட்டியிட முடியாது என கொலராடோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வடமேற்கு சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 134ஆக அதிகரித்துள்ளது. கோவாவில் உள்ள அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனத்தின் முதல் நிறுவன தினத்தை ஒட்டி சிறப்பு அஞ்சல் தலையை மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டார். நாடு முழுவதும் இதுவரை 68,521 அமிர்த நீர்நிலைகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி கூறியுள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் கூடுதலாக 640 பேருந்துகள் இயக்கப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் காசி தமிழ் சங்கமத்தின் சிறப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் 47வது புத்தக கண்காட்சி ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்தி. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. பாலில் இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார். தமிழகத்தில் 1021 மருத்துவர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 60,814 கிலோமீட்டர் அகல ரயில் பாதை மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகங்களின் நடப்பு நிதியாண்டிற்கான 1000 கோடி ரூபாய் இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி
இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.